இல்லை நீங்கள் சொல்லும் போது என் கண்ணு கலக்கிறதுக்கான காரணம் தான் தங்கச்சிம்மா. நிறைய பேர் கேட்கறது மறந்துட்டோம். எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம வாழ தாண்டி எல்லாருக்குமே என்னென்னா அவங்க பயங்கர பிஸியாக இருக்க காட்டிக்கணும். பிஸிலாம் ஒன்றுமே கிடையாது. நீ கேட்குறது என்ன ஆகிட போகிறேன்? தங்கச்சி சாப்பிட்டியாம்மா? தம்பி சாப்பிட்டியா? நீங்கள் சாப்பிடலன்னு சொன்னால் நான் என்ன சொல்வேன்? சாப்பிடல, ஏன் சாப்பிடல? இங்கே இருக்க சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன், என்ன ஆகிட போகுது? எனக்கு இருக்கிற வயது தான் உனக்கு இருக்குது. உனக்கும் பசி இருக்குது, உனக்கும் கால் வலி வரும், நின்றுட்டே இருக்கா போல, எவ்வளோ நின்றுப்பா, காலையில் நின்றுறாள். ஏன் அப்படின்னா நான் ஒன்றுனா பார்க்குறேன். அந்த உணர்வு ரொம்ப அழகாக இருக்கும். ஐயோ BMW வாங்கிட்டானா அதீனா, அவ்வளோ பேர் ஆகிட்டான்னா, ஒரு காமெடி பண்ண தம்பி BMW வாங்கியிருக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், ஒரு வாழ்த்தேன்டா. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி பாருங்கள். எங்கேருந்து எங்கே வந்து பிள்ளை ஒரு காமெடி ஷோ பண்ணிவிட்டு அங்கே அங்கிட்டு ஓடிட்டு 750 ரூபா சம்பளத்துக்கு, 1000 ரூபா சம்பளத்துக்கு, 500 ரூபா சம்பளத்துக்கு ஷோ போய் பண்ண சொல்ல ஒரு 5000 ரூபா கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சுட்டு குடும்பம் பார்த்துக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு இன்றைக்கி அவன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இவ்வளோ போராட்ட நடுவில் ஜெயிச்சு ஒருத்தன் BMW வாங்கின பெரிய விஷயம் தங்கச்சி. அவங்க அப்பா சொத்தில் வாங்கலை, அவங்க அம்மா சம்பாரிச்சிட்டு படத்தை வாங்கலை, தான் உடச்சி வாங்கியிருக்காங்களே, அவன் பாராட்டு. அதையும் பொறாமையாக பாடுறோம் அப்படின்னா காரணம் என் எண்ணம் தப்பாக இருக்குது, என் கரெக்ட் ஆகிட்டேன். நான் இந்த வாழ்க்கையை வாழ்த்து மறந்துட்டோன்னு சொன்னேன். எவ்ரி டே சூப்பரான நாள். ஹவ் வாஸ் அ டே? சூப்பர் அப்படின்னா சூப்பர். ஹவ் வாஸ் அ டே? ஹாரபிள் தான். உன் தாட் ப்ராசஸ் தான், உன் எண்ணம் தான் வாழ்க்கை. உன் எண்ணத்தை ரொம்ப அழகாக வச்சுப்பாரு. அது ஆட்டோமேட்டிக்காக உன்னை சுற்றி என்ன சொல்ல ஒருத்தருடைய ஆறா வந்து 22 கிலோமீட்டருக்கு போகும். இங்கேருந்து என் நடக்க சொல்ல என் பிள்ளைக்கு என் பிள்ளை ஃபோன் பண்ணுவான். என்ன தங்கம் ரெடி ஆகிட்ட தங்கம், ரெடி ஆகிட்ட பஸ்ஸுக்கு வாப்பா, வந்துட்டே இருக்க தங்கம் சொல்லுவேன். துபாய்க்கு வந்து ஒருத்தர் என் ஐயா ஃபோன் பண்ணுவார். கோபி அப்படின்னு, ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. எங்கே இருக்கீங்க அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்துருங்க. சரி உனக்கு எதோ தோணிச்சு கூட பேசுகிறேன், எனக்கு தோணியிருக்கும், அதனால தான் கரெக்டாக இருக்கும். துபாய் எவ்வளோ தூரம்? இந்த ஆறா சொல்லும். உன்னை சுற்றி இருக்கிற ஆறா நல்லதை மட்டும் நினைக்கணும். அப்படி நினச்சாலே போதுமானது. வாழ்க்கை சூப்பராக இருக்கும்.